திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ரூபாய் 1,00,000 கொடுங்க. பெண் ஊழியருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்த நீதிபதி, ஹைகோர்ட் உத்தரவு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் மாவட்ட உரிமையாயில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய பெண் ஊழியர் மறுமணம் செய்தார். அவருக்கு மகப்பேறு விடுமுறை வழங்க நீதிபதி மறுத்தார். அதனை எதிர்த்து அந்த அலுவலக உதவியாளர் வழக்கு தொடர்ந்த நிலையில் மகப்பேறு விடுப்பு பெற திருமணத்தை பதிவு செய்ய வேண்டி கட்டாயமில்லை என்று கூறிய சென்னை உயர்நீதிமன்றம், அலுவலக உதவியாளருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக ரூபாய் 1,00,000 நிவாரணம் வழங்க குடவாசல் நீதிபதிக்கு அதிரடியாக உத்தரவிட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் உள்ளது. அந்த நீதிமன்றத்தில் பெண் ஒருவர் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் கடந்த 2020 ஜனவரி மாதம் 28 காலமானார். இதையடுத்து அந்த பெண் ஊழியருக்கும் இன்னொருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த நபர் பெண் ஊழியரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி காதலித்தார். அதற்கு பிறகு திருமணத்திற்கு மறுத்துள்ளார். போலீசார் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்த பிறகு பெண் ஊழியரை அவர் திருமணம் செய்தார். இவர்களின் திருமணம் பொறியாளர்கள் முன்னிலையில் கோவிலில் வைத்து நடந்தது. இதற்கிடையே தான் பெண் ஊழியர் கர்ப்பமானார். மகப்பேறு விடுப்பு கோரி அவர் தான் பணியாற்றும் நீதிபதியிடம் விண்ணப்பம் செய்தார். ஆனால் அந்த நீதிபதி அவருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்துவிட்டார். அதற்கு 3 காரணங்கள் அவர் கூறியுள்ளார். 1. திருமணத்தை முறைப்படி பதிவு செய்யவில்லை. 2வது காரணம், போலீசில் பதிவு செய்த எஃப்ஐஆரை திருமணத்திற்கு சான்றாக கருத முடியாது. 3வது காரணம் என்னவென்றால், திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமானதாக சந்தேகம் தெரிவித்து அவருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கவில்லை. இது தொடர்பாக நீதிமன்ற பெண் அலுவலர் உதவியாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்பொழுது பெண் ஊழியர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், கணவரை இழந்த பெண் என்பதால் மறுமணம் கோவிலில் செய்தார், அதை பதிவு செய்யவில்லை என்று கூறினார். அதோடு திருமணம் நடந்ததற்கான போட்டோ மற்றும் அழைப்பிதழை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்ததும் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் கடந்த பிப்ரவரி 26 ஒத்திக்கு வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் ஜி அருண்முருகன் அமர்வு தீர்வு வழங்கியது. அப்பொழுது மகப்பேறு விடுப்புக்கான விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பிய உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்தனர். அதோடு பெண் அலுவலக உதவியாளருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்காமல் இருந்ததை நீதிபதிகள் கண்டித்தனர். இது மனிதாபிமானமற்ற செயல். நாட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பையே உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ள நிலையில் இப்படியான செயல் ஏற்கத்தக்கது அல்ல. திருமணமான பெண்களுக்கு மகப்பேறு விடுமுறை என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மகப்பேறு விடுப்பு பெற திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீதித்துறையில் உள்ளவர்களை தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டியது இது என்ற கண்டனத்தை பதிவு செய்தார். மேலும் பெண் ஊழியருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்காமல் மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக ரூபாய் 1,00,000 நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். இந்த நிவாரணத்தை அடுத்த 4 வாரங்களில் பெண் அலுவலக ஊழியருக்கு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.